This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரோட்டீனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரோட்டீன் வந்து எந்தெந்த ஃபுட்லெல்லாம் கிடைக்கிது, அதாவது சைவ உணவு வகைகளில் இதெல்லாம் கிடைக்கிது, அசைவ உணவு வகைகளில் இதெல்லாம் ப்ரோட்டீன் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஆள் வந்து இந்த வெயிட் இருக்காங்க அப்படின்னா அவங்க டெய்லி வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எத்தனை வெயிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். அந்த சார்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வெஜிடேரியன் ஃபுட்டில் எதில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். பருப்பு வகைகளில் பருப்பு, கொண்டக்கடலை, பீன்ஸ் இதிலெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் சோயா பீன்ஸ்லேயும் இருக்குது. இதே மாதிரி விதைகள் அந்த கொட்டைகளில் பார்த்திங்கன்னா பாதாம், நிலக்கடலை, பூசணி, தர்பூசணி, வெள்ளரி இந்த மாதிரி விதைகள்லேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. காய்கறிகள்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட் கார்ன், அப்புறம் கீரை. தானியங்கள் எடுத்துட்டிங்கன்னா திணை, அப்புறம் வரகு, இந்த மாதிரியான தானியங்களில் ப்ரோட்டீன் கிடைக்கிது. இதே மாதிரி நான் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா முட்டையில் கிடைக்கிது, கோழி முட்டையில் கிடைக்கிது, காடை முட்டையில் கிடைக்கிது, கோழியில் கிடைக்கிது. கோழியில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. மீன் கிடைக்கிது, மீனில் சாறுமுட்டி மீன் அப்படிங்கிற மீனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பால் பொருட்கள்லேயும் இந்த ப்ரோட்டீன் அதிகமாக நமக்கு கிடைக்கிது. இந்த ஒரு ப்ரோட்டீன் சார்ட் கொடுத்துருக்குறேன். இந்த ப்ரோட்டீன் சார்ட்டில் நீங்கள் என்ன வெயிட் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சார்ட்டு தான் இங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 63 கேஜியில் ஆரம்பித்து 127 கேஜி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 63 கிலோவுக்கு வந்து நீங்கள் வந்து லோயர் அளவாக எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா 75 கிராம் எடுக்கணும். ஹையர் லெவலில் 100 கிராம் எடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 63 கிலோவாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் 75 கிராம்லேருந்து மேக்ஸிமம் 100 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 72 கேஜிக்கு இருக்குது, 81 கேஜிக்கு இருக்குது, 90 கேஜிக்கு இருக்குது, 99 கேஜிக்கு இருக்குது, 108 கேஜிக்கு இருக்குது, 117 கேஜிக்கு இருக்குது, 127 கேஜிக்கு இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இதெல்லாம் சார்ட் இருக்குது. தேங்க்யூ.